வாழ்க்கையில் நமக்கு எல்லா காலமும் பொற்காலம்தான். அதுவும் நம்ம முதுமை காலம் இன்னுமே அழகானது. குழந்தைகள் பிறந்ததிலிருந்தே அவங்க வாழ்க்கை தான் நம் வாழ்க்கைன்னு நமக்கு மாறிடும். அவங்க வளர்ந்து பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் அவரவர் வாழ்க்கையை அவரவர் கவனித்து கொள்ளும்போது நாம் ஏன் அவங்களை சார்ந்தே இருக்கணும்னு நினைக்கிறோம்? யாராவது அதை பற்றி யோசிச்சு பார்த்திருப்போமா? நாம் ஏன் ஒரே கூட்டுக்குள் அடைய நினைக்கணும்? நமக்கும் சிறகுகள் இருக்கின்றன. நாம் ஏன் சிறகடித்து பறக்கக்கூடாது? அது நம் பொற்காலம். நம் கற்கால சிந்தனைகள் கொண்டு நாம் பொற்காலத்தை இழக்க வேண்டாமே. சரி சரி, நான் கண்டிப்பா வந்துடுறேன் கல்யாணத்துக்கு. வைக்கிறேன். என்ன கலா, பையனும் பொண்ணும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க போல. ஆமா சாந்தா, எவ்வளவு நாளைக்கு இருக்க போறாங்க? ரொம்ப நாளைக்கு லீவ் கிடைக்கல, அதனால ஒரு 3 வாரத்துக்கு இருப்பாங்க. அப்படியா? அப்போ அவங்க அமெரிக்கா போறப்ப நீயும் கூட போறியா? அதான் இல்ல சாந்தா, இந்த வருஷம் நான் அசிஸ்டட் லிவிங் ஹோமுக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு இருக்கேன். என்னது, அசிஸ்டட் லிவிங் ஹோமுக்கா? என்ன கொடுமை இது! அப்படியெல்லாம் இல்ல சாந்தா. உன் கணவன் இல்லாம நீ ஒரு 2 பசங்களையும் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்ட? அவங்களுக்கு என்ன உன் கூட வச்சு பாத்துக்கிறது அவ்வளவு வலிக்குதா? இல்ல இல்ல, அமெரிக்காவுக்கு போகும்போதெல்லாம் என்னையும் கூட வந்து இருக்கதான் சொன்னாங்க. நானும் போய் இருந்து பார்த்துட்டேன். எனக்கு சரிப்பட்டு வரல சாந்தா. ஏன் உன் மருமக உன்னை சரியா பாத்துக்கலையா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனா அவங்க பசங்கன்னு கூகுள் கேலண்டர்ல இதுல வச்சு ஓடிட்டே இருக்காங்க. அந்த ஓட்டத்துல நம்மளால எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. சரி, அப்ப பொண்ணு வீட்டுல போய் இருக்கலாம்ல? அங்க மட்டும் என்ன, அதே கதை தான். அவங்களும் அவங்க குழந்தை குட்டி வேலைன்னு ஓடிட்டே இருக்காங்க. என்ன சொல்ற நீ? யாருக்குதான் வேலை இல்ல, அதுக்காக அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுறணுமா? அப்படி இல்ல சாந்தா, எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கை முக்கியம் இல்லையா? நம்மளையே கவனிச்சுக்கிட்டு நம்மளையே என்டர்டெயின் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? என்னமோ சொல்லற, என் அறிவுக்கு எதுவும் எட்டல. பிள்ளைங்க தான் நம்மளை பார்த்துக்கணும்னு போன தலைமுறை மாதிரிலாம் எதிர்பார்க்க கூடாது. நம்ம தான் அந்த எதிர்பார்ப்பை தான் முதல்ல உடைக்கணும். நம்ம மில்லேனியல்ஸோட பேரண்ட்ஸ். இண்டிபெண்டா எப்படி இருக்கணும்னு கத்துக்கிற முதல் தலைமுறையே நம்மளாதான் இருக்கணும். இப்ப நீ என்ன சொல்ற? வயசாயிடுச்சுன்னா அதுக்காக எல்லாரும் போய் முதியோர் இல்லத்துல உட்கார்ந்துக்கணுமா? அப்படி சொல்லல சாந்தா. நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். உனக்கு என்ன வேணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். நம்மளுக்கு நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, ஆசைக்கும் ஆர்வத்துக்கும் வயசு தடை கிடையாது. புதுசா ஒரு குறிக்கோளை வச்சுக்கிறதுக்கு தயங்காதன்னு தான் சொல்றேன். நம்ம ஏன் எப்போ நம்ம பசங்களை சார்ந்தே இருக்கணும்? ஏன் நம்மளால தனிச்சு சாதிக்க முடியாதா? நம்மளால புதுசா கத்துக்க முடியாதா? ஒரு புது பழக்க வழக்கத்தை கொண்டு வந்திருக்க முடியாதா நம்ம வாழ்க்கையில? என்னமோ நீ அமெரிக்கா போயிட்டு வந்ததுனால இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல சாந்தா. சரி சாந்தா, அப்போ நான் கிளம்புறேன், நேரமாச்சு, அப்புறம் பாப்போம். போயிட்டு வா கலா, போயிட்டு வா. என்ன சாப்பிட்டா கலா போறதையே பாத்துக்கிட்டு நிக்கிற? உனக்கு விஷயம் தெரியுமா சரோஜா? நம்ம கலாவை கொண்டு போய் அசிஸ்டட் லிவிங் ஹோம்ல விட போறாங்களாம். அவ கொடுத்து வச்ச மகாராசி. என்ன சொல்ற? போய் முதியோர் இல்லத்துல விடுறத நல்லதுங்கிறியா? என்ன சரோஜா இப்படி சொல்ற? பசங்க இப்படி பொறுப்பு இல்லாம பண்ணிட்டு போறாங்க, அவளும் அப்படி சொல்லிட்டு போறா, நீயும் இப்படி அதுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்கிற. நானும் என் பையன்கிட்ட கேட்டேன் சாந்தா, அந்த மாதிரி அசிஸ்டட் லிவிங் ஹோம்ல போய் விடுறா என்ன, நானும் போய் அங்க போய் இருக்கேன்னு நான் சொன்னேன் சாந்தா. அவன் ஊர்ல எல்லாம் என்னம்மா பேசுவாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் சாந்தா. ஆனா பசங்களோட எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் தானே நமக்கு. நீ ஏன் அங்க போய் இருக்கணுங்கிற? அதுதான் பிரச்சனை சாந்தா. வேற குழந்தைங்க கூட அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க. நான் போய் டிவி போட்டா கூட சரி, அவங்க சத்தம் கேட்கணும் கூட டிவி கூட நான் போட்டு பாக்குறது இல்ல. அதனால நம்மளுக்கு அங்க சுதந்திரமே இல்ல சாந்தா. ஆமா, ஆனா முதியோர் இல்லத்துல போய் என்ன பண்ண போற? அங்கேயும் போய் சாப்பிட்டுட்டு தூங்க தான் போற. அப்படி என்னதான் இருக்குது அந்த அசிஸ்டட் லிவிங் ஹோம்ல? அசிஸ்டட் லிவிங் ஹோம்ல 24 வசதி, மருத்துவ வசதி இருக்கு, உடற்பயிற்சி வகுப்பு, யோகா எல்லாமே அங்க இருக்கு. நமக்கு ஏத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க. நல்லா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நம்ம எப்பவாவது போய் நம்ம பசங்களை கூட போய் பார்த்து அப்பப்ப வரலாம். என்னமோ நீயும் இப்படி சொல்ற, கலாவும் அப்படி சொல்லிட்டு போறா. அட போ சாந்தா, கலாவாவது சந்தோஷமா இருக்கட்டும். நான் வரேன். சரிம்மா, போயிட்டு வாமா, போ.
ஒருவேளை கலா சொல்றதும் சரிதானோ? 60 வயசுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை நாம் சுவாரஸ்யமாக ஏன் வாழக்கூடாது? கண்டிப்பா வாழலாம். வணக்கம், என் பேரு கலா. எனக்கு 2 பசங்க, பொண்ணும் பையனும் அமெரிக்கால செட்டில் ஆயிருக்காங்க. வணக்கம், என் பேரு சாந்தா. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. நான் பையன் வீட்ல இருக்கேன், பொண்ணு வந்து டெல்லியில இருக்கிறான். வணக்கம், என் பேரு சரோஜா. எனக்கு ஒரே ஒரு பையன். நான் இப்ப என் பையன் வீட்டுல தான் இருக்கேன்.